வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். முதல்வர் மு.க.ஸ்டாலின் சனிக்கிழமை தமிழகம் முழுவதும் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் கிண்டியில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்கா திட்டத்தின் முதல் கட்டம் அடங்கும். 118 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த சுற்றுச்சூழல் பூங்கா நீர்நிலைகளை மீட்டெடுப்பது, அரிய மர இனங்கள், அலங்கார செடிகள் மற்றும் பல்வேறு மரக்கன்றுகளை நடுதல் ஆகியவை நகரத்தின் பசுமை போர்வையை மேம்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. தலைமைச் செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் ஈரோடு, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருநெல்வேலி, அரியலூர் மற்றும் மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் 1177.15 கோடி ரூபாய் மதிப்பிலான பல முக்கிய சாலை உள்கட்டமைப்பு திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். இந்த திட்டங்கள் சாலை இணைப்பை மேம்படுத்துதல், போக்குவரத்து ஓட்டத்தை எளிதாக்குதல் மற்றும் மாநிலம் முழுவதும் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. கூடுதலாக வேலூர் மாவட்டத்தில் 71.09 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 2 புதிய சாலை மேம்பாலங்களை ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த பாலங்கள் தற்போதுள்ள ரயில்வே லெவல் கிராசிங்குகளை மாற்றுகின்றன, மேலும் போக்குவரத்து நெரிசலை கணிசமாக குறைக்கும் மற்றும் இப்பகுதியில் பயணிகள் பாதுகாப்பை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடங்கப்பட்ட முக்கிய சாலை திட்டங்களில் கொடிசெட்டிப்பாளையம் முதல் ஈரோடு வரையிலான 30.60 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழிச்சாலை, மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் ஆகியவற்றை இணைக்கும் 16.425 கிலோமீட்டர் நீளமுள்ள இருவழிச்சாலை, கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி வரையிலான இருவழிச்சாலை ஆகியவை அடங்கும். திருவள்ளூர் மாவட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட கொரட்டூர் பெரியபாளையம் மற்றும் திருவள்ளூர் அரக்கோணம் 4 வழிச்சாலைகளையும், திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் பைபாஸ் சாலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் E.V. வேலு, சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மனிதவளம் மற்றும் மத்திய தலைமைச் செயலாளர் P.K. சேகர் பாபு, தலைமைச் செயலாளர் என். முருகானந்தம் மற்றும் பல அமைச்சர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். அதே சந்தர்ப்பத்தில் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் 18.90 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 87 புதிய 108 ஆம்புலன்ஸ்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த முயற்சி மாநிலத்தின் அவசர மருத்துவ மீட்பு முறையை வலுப்படுத்துவதையும் தேவைப்படுபவர்களுக்கு விரைவான உதவியை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின்படி தமிழ்நாடு தற்போது 977 அடிப்படை வாழ்க்கை ஆதரவு ஆம்புலன்ஸ்கள், 307 மேம்பட்ட வாழ்க்கை ஆதரவு ஆம்புலன்ஸ்கள் மற்றும் 65 பிறந்த குழந்தை ஆம்புலன்ஸ்களை இயக்குகிறது. தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து கர்ப்பிணி பெண்கள், விபத்துக்குள்ளானவர்கள் மற்றும் பிற அவசர நோயாளிகள் உட்பட 85.98 லட்சத்திற்கும் அதிகமானோர் 108 ஆம்புலன்ஸ் சேவைகளால் பயனடைந்துள்ளனர். 41 இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ்கள் 1.61 லட்சத்திற்கும் மேற்பட்ட அவசரகால வழக்குகளை கையாண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக 95,119 புதிதாக பிறந்த குழந்தைகளும் பழங்குடி பகுதிகளைச் சேர்ந்த 4.3 லட்சத்திற்கும் அதிகமான மக்களும் இந்த சேவைகள் மூலம் உதவி பெற்றுள்ளனர். 108 ஆம்புலன்ஸ் செயல்பாடுகள் பொதுத்தனியார் கூட்டாண்மை மாதிரியின் கீழ் GVK நிறுவனமான EMRI கிரீன் ஹெல்த் சர்வீசஸுடன் இணைந்து சுகாதாரத்துறையால் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.